ஆத்யாகனாயுக்மஹே கன்னியகுமாரியுமஹே தன்னோ துக்கி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. நீங்கள் 2 பேரும் திருமாங்கல்யத்தை தொட்டுக்குங்கோ. திருமாங்கல்ய தேவதாபியோ நமோ நமஹ. மகாலட்சுமி கிருபாகடாச்ச பலசித்திரஸ்து. திருமாங்கல்ய தாரணம் பண்ணுங்கோ. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே. கெட்டிமேளம் கெட்டிமேளம் கெட்டிமேளம். சர்வாத்மசாதியே சரண்யே பரேகௌரி நாராயணி நமோஸ்துதே. கையை சுற்றி வந்து குங்குமம் எடுங்கோ. தீர்க்க சுமங்கலி பவா. எழுந்து அக்னியை 2 பேர் சுத்தி வாங்கோ. வாங்க. ஓம் வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அக்னி தேவதாபியோ நமோ நமஹ. வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வைஸ்வானராய வித்மஹே லாலீலாய தீமஹே தன்னோ அக்னி பிரச்சோதயாத் ஸ்வாஹா. அக்னி தேவதாபியோ நமோ நமஹ. சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவதேனாப்னோதே சர்வம் ஜெயதி. இந்த மாதிரி நாம எப்ப சுத்தி வர போறோம்? நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணுமா. சந்தோஷமா இருங்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். என்ன மன்னிச்சிருன்னு. மூத்தவங்க 2 பேரையும் வச்சுட்டு நான் கல்யாணம் என்ன நடக்கணுமோ தாண்டா நடக்கும். சந்தோஷமா இரு. நல்லா இருக்கு. அக்கங்களை ஆசீர்வாதம் பண்ணுக்கா. வேண்டாம் வேண்டாம். எதுக்கு ஏன் காலெல்லாம் விடுறீங்க? எனக்கு நீ அம்மா மாதிரிக்கா. வாழ்த்துக்கள். நீங்க எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க செஞ்ச உதவிகளுக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போறேனே தெரியல. பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. அது உங்க பெருந்தன்மைண்ணா. சரி வாங்க, எல்லாரும் சாமி கும்பிட போலாம். வாங்க போலாம். சங்கீதா, உன்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே டாக்டர். டோட்டல் ஆர்பிசி கவுண்ட் ரொம்ப லோவா இருக்கு. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லயும் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. 6 மாச சிசுவோட வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கு. நல்லா தண்ணி குடிக்கணும். பால், முட்டை, மீன் இதெல்லாம் சாப்பிடணும். புரோட்டீன்ஸ் அதிகமா சாப்பிடுறேன்.
கேரட் கீரையெல்லாம் சேர்த்துக்கணும். சரி டாக்டர், அது சாப்பிடுறேன். மட்டும் இல்லாம டெய்லி நல்லா வாக்கிங் கண்டிப்பா டாக்டர். நான் கொடுத்திருக்கிற மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடு. சரி டாக்டர். நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன சரி டாக்டர், வரேன் டாக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். நீ வருவேன்னு நான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ டாக்டர். ஆமா, நீ இன்னைக்கு டியூட்டில ஜாயின் பண்றல? இல்லை டாக்டர், ஒரு முக்கியமான விஷயம். ஏன் தயங்குற? ஒன்றும் இல்லை டாக்டர், அது நான் பகலில் ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் வேலை பார்க்க முடியாது. காரணம், நான் என் அத்தையோட தாபா கடையில் பகலில் வேலை பார்க்குறேன். அதனால ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி கொடுத்தா எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இவ்வளோதானே? உன்னுடைய நிலைமை, உன் குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டேன். உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய். என் சைட்லேருந்து எந்த டிமாண்டும் வைக்கல. அதுவும் இல்லாமல் நைட் டியூட்டிக்கு தான் நர்ஸ் வேணும். நைட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாது. பேஷண்ட்ஸை கவனிச்சுக்கிறதுக்கு பொறுப்பான நர்ஸ் வேணும். அதனால நீ இருந்தால் எனக்கு சௌகரியமா இருக்கும். ஓகே டாக்டர். செல்வி எப்படி இருக்கா? செல்வியை பற்றி பேசணும்னு தான் நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே கேட்டுட்டீங்க. ஏன் இன்னும் பழசையே நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ இல்லை டாக்டர், செல்விக்கும் என் தம்பி செல்வாக்கும் இன்னைக்கு கோயிலை வச்சு கல்யாணம் நடந்துருச்சு. யாழினி, என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ம். என்னால நம்பவே முடியல. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாதிக்கப்பட்ட செல்வியோட வாழ்க்கை தப்பா போயிடுமோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அவ வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அப்புறம் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொன்னேன்னு சொல்லுமா. சந்தோஷமா. அப்புறம் உன் தம்பிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. இந்த மாதிரி உயர்ந்த குணம் எல்லாருக்கும் வராது. உண்மையிலேயே உன் தம்பி கிரேட் தான். செல்வியோட உடல் ரீதியான பிரச்சனைக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு. செல்வியோட மன ரீதியான பிரச்சனைக்கு சரியான நேரத்துல சரியான தருணத்துல தான் உன் தம்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இனிமே செல்வியோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, என் கூட வா. ஒரு முக்கியமான ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் சொல்லுமா யாழினி, எப்படி இருக்கிற? அட, டாக்டர் வந்து என்ன உங்ககிட்ட இப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க சார். எப்படி என் பேரை அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? உன்னை பத்தி தான் மூச்சுக்கு 300 தடவை என் வைஃப் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யாருக்குமே சாதாரணமா சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா உனக்கு நிறைய சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்கும்போது எனக்கு பெருமையா இருந்துச்சுமா. நேர்ல பார்க்கும்போது அதோட சந்தோஷமா இருக்கு. என்ன சார், ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர். உங்களையும் மேடமே எனக்கு பார்த்தது, உங்களோட இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்ய போறது நினைச்சா எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு. அதே நேரம் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட். ஏங்க, பாவம் அந்த செல்வியை பத்தி கூட சொன்னனே, நீங்க கூட ரொம்ப ஃபீல் பண்ணீங்களே. ஆமாமா, யாருக்குமே அந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. ஆமா, அந்த பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? அதத்தான் நான் இப்ப சொல்ல வந்தேன். யாழினியோட தம்பி செல்வா இன்னைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? குட், வெரி குட். என்ன கமலா, நம்ம நாட்டுல திடீர்னு நல்ல காரியம்லாம் நடக்குது. யாழினி, உன் தம்பி உண்மையிலே கிரேட்மா. பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் செஞ்சிருக்கிறாரு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். இன்னைக்கு மார்னிங்ல இருந்தே குட் நியூஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாழினி, எப்ப டியூட்டில ஜாயின் பண்ண போற? அது நாளைக்கு நைட் டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். சார், சும்மா வாங்கிக்கமா. நீ எங்க ஹாஸ்பிட்டல்ல நாளையில இருந்து டியூட்டில ஜாயின் பண்ண போற. அதுக்கு அட்வான்ஸா வச்சுக்க. வாங்கிக்க. இல்ல, எதுக்கு சார்? இதெல்லாம் வேண்டாம் சார். அட வாங்கிக்க யாழினி. அந்த ஏழுமலையான குடுக்கறதா நினைச்சு வாங்கிக்கோ. இவருக்கு பூ பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இவர்கிட்ட பணம் வாங்கினா எல்லாமே நல்லதே நடக்கும். இந்தாம்மா. ஓகே. தேங்க்யூ சார். சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பே அமையலன்னு இத்தனை நாளா என் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அந்த ஏக்கத்துக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்கீங்க. கடவுள் நல்லவங்களை படைச்சிருக்காங்கன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் நிலைக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் நீங்க ஸ்ரீலங்கால இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா சார். குட். அந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா சார். அப்புறம் என்ன கமலா, அவங்க பேமெண்ட் விஷயம், டியூட்டி டைமிங் விஷயம், இந்த ஜாப் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகே, தட்ஸ் குட். யாழினி,
நீ நாளைக்கே நைட் டியூட்டில ஜாயின் பண்ணிக்கோமா. ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஓகே. தேங்க்யூ சார். ஆ. தமிழ் நீ காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் கூட லீவ் எடுத்ததே இல்லடி. செத்தா கூட காலேஜில் வந்து சாகணும் தான் என்கிட்ட சொல்லுவா. அப்படிப்பட்டவ இன்னைக்கு என்ன காரணத்துக்காக லீவ் எடுத்திருப்பான்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்கும் தான் நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியாம என் தலையே வெடிச்சிரும் போல இருக்குடி. எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைக்காக லீவ் எடுத்திருக்க மாட்டா. ஏதாவது சந்தோஷமான விஷயத்துக்காக தான் லீவ் எடுத்திருப்பான்னு தோணுது. ஏய் என்னடி சொன்ன? ஏதாவது சந்தோஷமான விஷயத்துக்காக லீவ் எடுத்திருப்பான்னு தோணுது. ஏய் ஏய் என்னடி சொன்ன? என்னடி சொன்ன? நீ என்ன சொன்ன? ஏய் அவ சந்தோஷம் துக்கமா மாறணும். அவ வெற்றி தோல்வியில முடியணும். அவ படிப்பு பாதியில நிக்கணும். ஏண்டா இங்க வந்து சேர்ந்தோன்னு அவ அணு அணுவா துடிக்கணும். அத நான் பார்த்து ரசிக்கணும்டி. புரிஞ்சுதா? புரிஞ்சது விடுறி. எனக்கு என்ன தோணுதோ அதுதான் உனக்கு தோணணும். ஆப்போசிட்டா ஏதாவது திங்க் பண்ண அவளை அறுத்து எரிஞ்சிருவேன். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுற? என் கேரக்டர் முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்பதான் என் கூட நீ டிராவல் பண்ண முடியும். நல்லது கெட்டது துக்கம் வெற்றி இது எல்லாத்தையும் நான் தான் என் வாழ்க்கையில தீர்மானிக்கணும். உன் திட்டெல்லாம் சரிதாண்டி. ஆனா என்கிட்ட தான் ஆக்ரோஷத்தை காட்டுற, அவகிட்ட அன்புல பொழியிற. ஏய் நான் ஷோ காட்டுறது அன்பு நினைச்சா அது ஓன் தப்படி. அது விஷம், அன்பான விஷம். அது கொஞ்சம் கொஞ்சம் பதாண்டி உயிரை குடிக்கும். அது ஒரு ஸ்வீட் பாய்சன் டி, ஸ்வீட் பாய்சன். அவளை நான் கொல்றேன் பாரு. பாய்சனை பாயாசமா நினைச்சு தமிழ நீ பழகுறா. இது எங்க போய் முடியுமோ தெரியலையே. எனக்கு தெரியும். என்ன ரெண்டு பேரும் பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. ஆமா நீ எப்போ வந்த? சங்கீதா ஏதோ தெரியல புரியலன்னு சொல்லிட்டு இருந்தாளே, அப்பதான் நான் வந்தேன். என்ன பெரிய பெரிய திட்டெல்லாம் போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. இல்ல ஏதோ இருக்கு. சங்கி ஏதோ தெரியல புரியலன்னு சொல்லிட்டு இருந்தல, என்னன்னு சொல்லு. இல்ல அது ஒன்றும் இல்லை. நீ காலையில காலேஜுக்கு வரலையா? இன்னைக்கு மேடம் நடத்தின பாடம் ஒண்ணுமே புரியலடி. அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், வேற எதுவும் இல்லடி. இவ்வளவுதானா? புரியாததை நான் புரிய வைப்பேன். யாம் இருக்க பயமேன். இருக்கிறதாண்டி எனக்கு பயமே. ஆமா ஹாஃப் டே கிளாஸ்க்கே வரல ஏன்? அது ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணனுக்கு காலையில் கோயிலில் கல்யாணம் நடந்தது, அதான். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. கோயில்ல உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சா? என்னடி சொல்ற? எதுக்கு இவ்வளவு அவசரமா கல்யாணம் நடந்தது? சரி இந்த சந்தோஷமான விஷயத்த நீ ஏன் முதல்ல எங்க கிட்ட சொல்லல? அவசரமாக எடுத்த முடிவால் யாருக்கிட்டையுமே சொல்லலை. வீட்டில் இருக்கவங்கள வச்சே சிம்பிளாக முடிச்சிட்டோம். சாரிடி, சாரி. அப்படி என்னடி அவசரம்? சரி விடு. சரி பொண்ணு உங்க அத்தை பொண்ணு தானே? எங்கள் மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கல. என்னோட ரெண்டாவது அண்ணன் செல்வா இருக்காருல்ல, அவருக்கு தான் கல்யாணம் நடந்தது. ரெண்டாவது அண்ணனுக்கா? என்னடி குழப்பற? மூத்தவனை வச்சுக்கிட்டு யாராவது ரெண்டாவது அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுவாங்களா? சரி பொண்ணு யாரு? பொண்ணு அது ஏற்கனவே நான் செல்வியை பத்தி சொல்லியிருக்கேன்ல, அவங்க தான். செல்வியா? அந்த 4 பேருக்கு இருந்தாங்கன்னு சொன்னேன், அந்த செல்வியா சொல்ற? ஆமா. ஏய் உங்க அண்ணனுக்கு அறிவு ஏதாவது கெட்டு போயிடுச்சாடி? முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்காரு. 4 பேருக்கு எடுத்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிருக்காரு. ஊர் உலகத்துல கேவலமா பேசுவாங்கன்னு தோணல? இல்ல உன் அண்ணனுக்கு உலகத்துல பொண்ணே கிடைக்காதா? சீ போங்கடி நீங்களும் உங்க குடும்பமும். தூ. நிவே சொல்றத கேளு கொஞ்சம். நிவே நில்லு நிவே.
உலகத்துல பொண்ணுங்களுக்கு பஞ்சம் இல்ல. ஆனா மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கணும்ல. எங்க அண்ணன் செல்விய மனசார விரும்பி இருக்காரு. செல்விய எங்க அண்ணன் மனசார விரும்பி இருக்கா. அந்த உண்மையான அன்புக்கு மத்தியில செல்வி கெடுக்கப்பட்டது, பாதிக்கப்பட்டது எங்க அண்ணனுக்கு பெருசாவே தெரியல. சொந்த மண்ணில் உடைமைக்காகவும் உரிமைக்காகவும் போராடுற நாங்க எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் வலிகளையும் சுமந்துக்கிட்டு தான் வாழ்றோம். அங்க இருந்து விரட்டப்பட்டு இங்க வந்து அகதிகளா இருக்கும். இப்பவாவது எங்க கஷ்டம் கண்ணீர் எல்லாம் மாறணும்னு நினைச்சா அது அது எங்க உடலோட உயிரோட கலந்தே இருக்கு. போரால பாதிக்கப்பட்ட எவ்வளவோ ஜனங்க, ராணுவத்தால கற்பழிக்கப்பட்ட எவ்வளவோ பொண்ணுங்க இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சா வேதனையா இருக்கு. எங்க வாழ்க்கைய நீங்க பாடமா படிச்சிருக்கீங்க. அதோட வலிய வெறும் வார்த்தையால தான் அனுபவிச்சிருக்கீங்க. ஆனா அதெல்லாம் நீங்க வாழ்ந்து பார்க்கல. எங்க வாழ்க்கைய, எங்க துக்கத்தை நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு ஒரு நிமிஷம் கூட ஏத்துக்கிட்டு வாழ முடியாது. ஏன்னா அது அது அவ்வளவு கொடுமையானது. செத்ததுக்கு அப்புறம் நரகமா சொர்க்கமான்னு கடவுள் தீர்மானிக்கிறத சொல்றீங்க. ஆனா வாழும்போதே நரகத்துல வாழற ஒரே மனித இனம் இலங்கை தமிழர்கள் மட்டும்தான். அதனாலதான் நாங்க உண்மையான அன்புக்கும் உண்மையான பாசத்துக்கும் உண்மையான நட்புக்கும் உண்மையான ரத்த பந்தத்துக்கும் இவ்வளவு ஏங்குறோம். அப்படிப்பட்ட அன்பு கிடைச்சா அந்த அன்புக்கு மத்தியில எவ்வளவு பெரிய தியாகத்தையும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். அதனோட வெளிப்பாடுதான் செல்வி எங்க அண்ணன் செல்வ ஏத்துக்கிட்டது. இது அசிங்கம்னு நினைக்கிறத விட உண்மையான அன்போட வெளிப்பாடு நினைக்கலாம்ல. நிவே, நிவே, நிவே. எங்க அண்ணன் கொஞ்ச நாளா லண்டன் போயிடுவான். ஒருவேளை எங்க அண்ணன் செல்வியை ஏத்துக்காம விட்டுருந்தா அவன் நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா? அவளை 4 பேர் தப்பா பேசுவாங்க, 4 பேர் தப்பா நடக்க கூட முயற்சி பண்ணுவாங்க. அந்த வலிய சுமந்து வாழறதுக்கு அவ தற்கொலை பண்ணிட்டு சாகுறதே மேல். தற்கொலை பண்ணிட்டு சாகுற அளவுக்கு செல்வி என்ன தப்பு பண்ணா? இவனும் 4 பேர் பண்ண தப்புக்கு செல்வி ஏன் சாகணும்? நடந்தது ஒரு விபத்து. அந்த காயம் ஆறணும். அதுக்கு ஒரே மருந்து எங்க அண்ணன் தான். செல்வி வாழணும். என் அண்ணனோட அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அதுதான் கடவுளோட தீர்ப்பு. அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சொல்லுங்க, என் அண்ணன் எடுத்த முடிவு சரிதானே? சாரி தமிழினி, நான் தப்பா புரிஞ்சுகிட்டேன். உங்க அண்ணா உண்மையிலேயே மதிக்கப்பட வேண்டியவர் தான். இந்த சமூகத்தால போற்றப்பட வேண்டியவர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆமா, உங்க அண்ணன் லண்டன் போறதா சொன்ன. உங்க அண்ணையும் கூட கூட்டிட்டு போறாரா? அவர் அங்க போய் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அண்ணிய கூட்டிட்டு போவாரு. அது வரைக்கும் நாங்க தான் அவங்கள பாத்துக்கணும். உங்களை மாதிரி மக்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு ஆச்சரியமா தாண்டி இருக்கு. உங்க கனவு ஜெயிக்கும், உங்க நிலைமையும் மாறும். சரி சரி, பேசிக்கிட்டு இருந்தா காலேஜ் முடிஞ்சிடும். கிளாஸ் டைம் ஆச்சு, கிளம்பலாம். வாடி. கேள்விக்குறியா இருக்கிறோம் வாழ்க்கை ஆச்சரியக்குறியா ஆக்கி அழகு பார்க்கணும் நீ நினைக்கிற. என் இடத்த தட்டி பறிச்ச ஒன்ன வேரோடு அழிச்சு ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நமக்குள்ள நடக்கிற இந்த யுத்தமும் ஒரு போர் தான். இந்த போர்க்களத்துல விரட்டப்பட போற அகதிதான் நீ.